சிந்து பைரவி டுடே எபிசோட். சிந்து சிவா கிட்ட, டாக்டரே நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் தான், ஆனால் உண்மையில பைத்தியமாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சிவா சிந்து நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன டாக்டரே, நீ படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உன்னை ஏற்று பண்ணுறாங்க என்னுடைய மனைவியா அப்படின்வாங்க. டாக்டரை என்ன சொல்லிகிட்ருக்க, உண்மையாக நீ சொல்கிற அப்படின்றாங்க சிந்து. நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி நீ படித்து என்னன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உன்னை என் மனைவியாக ஏற்றுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்ட பிறகு சிந்துவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் என்னை சொல்கிறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் நீ பொய் சொல்லலை, உண்மையை தானே சொல்லிகிட்டு இருக்கேன்றாங்க. இங்கே பாரு சிந்து, நான் பொய் சொல்லலை, உண்மையை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பாக படித்து நான் சொல்லித்தர எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக நான் உன்னை மனைவியை ஏற்றுக்கிறேன்றாங்க. டாக்டரே இதுக்காகவே கண்டிப்பாக நான் படித்து நல்லபடியாக ஒரு பெரிய ஆக போகிறேன், சீக்கிரமாக நீ என்னை ஏற்றுக்கணும், அதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன்றாங்க. சரி சிந்து, நீ மெயின் படி, நான் உனக்கு என்னென்னு சொல்லித்தரேன், அதை செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிந்து டாக்டர் இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. டாக்டர் என்ன படித்தா என்னை மனைவியை ஏற்றுக்கிறதா சொல்கிறாங்களே, இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றாங்க. கண்டிப்பாக இதுக்காகவே எப்படியாச்சும் நான் கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி சிந்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா சிந்து இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தாங்க. இப்போ சிவாவே அப்படி ஒரு விஷயம் சொல்கிறது நம்ம சிந்துவுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கு. இதை நான் என்றைக்கு நான் மறக்க மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்து அதுக்காக படிக்கிறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அடுத்து காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க காயத்ரியை வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி பைரவி கிட்ட அவங்களுடைய அம்மா கிட்ட சொல்லவும், அதுக்கு அவங்களுடைய அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே போகிறதெல்லாம் அது சரியாக இருக்காதுமா காயத்ரின்றாங்க. கல்யாணம் முடிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு பைரவி அத்தை போயிட்டு வரட்டும் அத்தை, என்ன போய் ஆகிட போகுது சொல்லுங்கள், அவங்க கல்யாணமே பண்ணிக்க போகிறாங்க, இப்போ வெளியே அனுப்புறதில் போயிட்டு என்ன ஆக போகுது சொல்லுங்கள், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதத்தை, நாம் தான் நம்பிக்கையாக தைரியமாக அனுப்புகிறோன்றாங்க. காயத்ரி கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை தான் அத்தை, என்ன ஆகிட போகுதுன்றாங்க. இல்லைம்மா பைரவி, அது அத்தை அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் தைரியமாக அனுப்பி வைங்கன்றாங்க. சரிம்மா பைரவி, நீ இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னுவாங்க. அப்புறம் அந்த மாப்பிள்ளையை காயத்ரியை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. காயத்ரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காயத்ரி அந்த மாப்பிள்ளையும் நிறையவே மனசு விட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க கோவிலுக்கு போவாங்க. அப்போ போகும்போது மாறனும் சம்பவத்தை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே மாறன் சம்பவத்தை பார்த்து காயத்ரிக்கு ரொம்பவே பயம் ஆகிடுது. பார்த்து ஷாக் ஆகுறாங்க. டே, உனக்கு பல முறை சொல்லியிருக்கேன் கேட்கல, இவ என்னுடைய ஆளை நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா, எத்தனை முறைட சொல்கிறது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், காயத்ரிக்கு உங்களை பிடிக்கல, அவள் என்ன தான் நேசிக்கிறா, நாங்கள் 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், அப்புறம் நீங்கள் இது பண்ணுறீங்க, ஓ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? டே, பல முறை சொல்லியிருக்கேன் அவள் எனக்கு சொந்தமானவன்ட்டு, அதெல்லாம் கேட்காம தேவையில்லாத பேசிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நடிக்க போகவும் சரியான இடத்துல காப்பாற்றிடுறாங்க பைரவி. டேய், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைரவி போட்டு அவங்க அடி நடிச்சுட்டு கூடவே சஞ்சயும் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. சஞ்சய் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் வான் பண்ணுறாங்க. டே, உங்களுக்கு ஒரு முறை சொன்னால் புத்தி வராதா பைரவி, ஒவ்வொரு முறையும் உங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறேன், ஆனால் எப்படியாச்சும் வெளியே வந்துடுறாங்க பைரவி, என்ன பண்ணுறது சொல்லுன்னுவாங்க. சஞ்சய், இந்த முறை அவங்களை கண்டிப்பாக நீ வெளியே விடக்கூடாது, ஏன்னா தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, காயத்ரிக்கு ஏற்ற ஒரு மாப்பிள்ளை இவன் தான்டா, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, கண்டிப்பாக காயத்ரியும் இந்த வாத்தியார் மாப்பிள்ளையும் பிரிக்கவே முடியாதுன்றாங்க. கடைசி வரைக்கும் காயத்ரிக்கு ஏற்ற சூட்டினா அது இவன் மட்டும்தான்டா அப்படின்ட்டுலாம் செம்ம மாதம் சொல்லிட்டு இருக்காங்க. பைரவி, கண்டிப்பாக விட மாட்டேங்க, ஏன்னா காயத்ரி எனக்கு சொந்தமானவ, எப்படி காயத்ரியை நீ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க. பார்க்கலாம் போடா அப்படின்ற மாதிரி செம்ம மாதம் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. செம்ம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. என்னவே இப்படி பண்ணிட்டு இல்லடி, நான் யாருன்றதை கூடிய சீக்கிரத்தில் உனக்கு காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க மாறனும் சம்பத்தும். சஞ்சய்க்கு நன்றி சொல்கிறாங்க. நீ மட்டும் வராத இருந்தால் என்ன ஆயிருக்கும் சஞ்சய்ன்றாங்க பைரவி. எதுக்காக வீணா பொண்ணு உங்ககிட்ட போய் பேசி நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இல்லை அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கல்யாணம் காயத்ரிக்கு நல்லபடியாக நடக்கும், சரி நடக்கும், நான் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஸ்னேகா மீட்டிங்கில் அங்கே இருக்கிற அந்த ஷேர்ஸ்க்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள், சிவா அந்த பொண்ணு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல, ஆனால் இது மாதிரி நடந்துருச்சு, ஆனால் நீங்கள் இது மாதிரி எல்லாம் நான் சொல்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்த சொல்லியிருப்பாங்க. அப்போ சொல்லி தான் அவங்களுமே சிவா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த கட்டாயத்தில் தான் நம்ம சிந்துவும் எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருப்பாங்க. சொன்னதுனால டிவியில் இதெல்லாம் பார்த்துட்டு கண்ணபுரணி என்னது சிந்து தான் சிவாவை மிரட்டி இந்த மாதிரி எல்லாம் கழுத்தில் தாலி கட்டினே சிவா மேலே பழி போட்டாலா அப்படின்ட்டு
தெரிஞ்சுட்டு ரொம்ப கோவப்பட்டு கால் பண்ணி கேட்கவும் உடனே வந்து பெரியம்மா சிந்து வந்து அப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னென்னா எல்லாரும் முன்னாடி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவள் என்னை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொன்னால் ஆனால் சிந்து சொன்னது தான் எதுவுமே உண்மை கிடையாதுன்றாங்க. நானும் அதை மலைக்கோவிலில் தாலி கட்டினேன், சிந்து என்னை காப்பாற்றுறதுக்கு அப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு தான் பெரியம்மா கிட்ட சிந்துவை விட்டு கொடுக்காம நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சிவா, டிவியில் நாங்கள் இதை பார்த்ததுமே ரொம்ப பயந்துட்டோன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியம்மா, உண்மையிலே சிந்து சொன்னது எல்லாமே உண்மைதான்றாங்க. சரி சிவா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்றாங்க. இதை பார்த்துட்டு சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் நீங்கள் அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? இல்லை சிந்து, நீ வந்து அந்த இடத்துல நான் அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி தெரியுமா சொல்லுவேன்றாங்க. இங்கே பார், நான் சொல்லணும்னா எப்போவோ சொல்லியிருப்பேன் சிந்து, நீ எனக்காக எவ்வளோ இது பண்ணுற, என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் டாக்டர், நீனும் உசுறு டாக்டர், எனக்கு நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்றாங்க. பாத்தியா, இப்படி இருக்கும்போது என்னை எப்படி சொல்லு உன்னை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்னேகா செம்ம கடுப்பாகிறாங்க. சே, ஏதாச்சும் ஒரு விதத்தில் இவங்களை பிரிச்சிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு பிளான் பண்ணாலுமே ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக விட மாட்டேன் சிவா, நான் யாருன்றதை நீ பார்க்க தான் போகிறேன்றாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்க, ஆனால் கண்டிப்பாக நான் விட மாட்டேன், உங்களை பிரிக்காமல் விட மாட்டேன். சிந்துவை நீ நேசிக்கிற, அவளும் நேசிக்கிறாளா? நேசிக்கிறதா நான் விட்டுருவேனா, உன்னை அவ கூட வாழ தான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா போயிட்டு ஸ்னேகா கிட்ட, பாரு ஸ்னேகா, இதெல்லாம் உன்னோட பிளான் தெரியும், அந்த சார்கிட்டலாம் பேசி இது மாதிரி பேச வச்சதே நீ தான், எனக்கு தெரியும், ஒழுங்கு மரியாதையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோ, அதை விட்டுட்டு என்னையும் சிந்துவையோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் பிரிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. கேட்ட உடனே ஸ்னேகா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சிந்து சிவாவை ரூமுக்கு வந்ததும், டாக்டரே நான் கூட ஒன்று கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் கேட்கல அப்படின்ட்டாங்க. சரி சொல்லு என்ன விஷயம்னு வாங்க. இல்லை, ஸ்னேகாவை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், நீ படித்தா நான் உன்னை மனைவி ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன், அப்போ அவளை காதலிச்சு அது ஏமாத்துற மாதிரி தானேன்றாங்க. நீ கேட்குறது நியாயம்தான், நான் அவளை ஒரு காலத்தில் காதலிச்சேன், ஆனால் இப்போ அவளுடைய ஆக்டிவிட்டி எதுவுமே எனக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட சிந்துக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. டாக்டரே பொய் சொல்லலைல்ல சிந்து, இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவேன்னா உண்மையாக தான் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு சிந்து, நான் உன்னை இப்போ நேசிக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்ட பிறகு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம சிந்துக்கு. ஐயோ டாக்டர், என்னுடைய கால் தரையில் படையில் அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நானுன்றாங்க. ஏன்னா நீ இப்படி ஒரு விஷயம் சொல்ல மாட்டியா, நீ நான் சந்தோஷமாக வாழ மாட்டேமான்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவுகளோடு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. சிந்து நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறா அப்படின்ட்டு சிவா சிந்துவுடைய உண்மையான காதலை புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சிவா. இவ எவ்வளோ நேசிக்கிறா, இவளுடைய ஆசைகளெல்லாம் நிறைவேற்றி நம்ம சிந்து கூட சந்தோஷமாக வாழணுன்ட்டு சிவாவுமே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் காயத்ரியோடைய கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்லவங்கன்னு பார்த்தா ஆனால் அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ரொம்ப ரொம்ப கெட்டவங்க. ஏன்னா மாறனும் சம்பத்தும் பிளான் பண்ணி தான் வந்து காயத்ரிக்கு வந்து மாப்பிள்ளையை அமுச்சு வச்சுருப்பாங்க, பிரச்சனை பண்ணணுன்ட்டு தான் எல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாப்பிள்ளை போயிட்டு மாறன் சம்பத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், லாஸ்ட் அந்த தாலி கட்டுற நேரத்தில் நீங்கள் ஃபேமிலியோடு எல்லாருமே அங்கேருந்து காணாமல் போயிடணும் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேரத்தில் தாலி கட்டுற போது மாப்பிள்ளை காணோம், மாப்பிள்ளை வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு தெரிய வருது. தெரிய வந்தோடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணியிலிருந்து எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க. யாருமே காணும், எங்கே போயிருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அன்னபூரணி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அன்னபூரணி. அப்போ காயத்ரி, அம்மா எல்லாம் போச்சு, அவ்வளோதான், எனக்கு இந்த முறை கல்யாணம் நடக்காதா அப்படின்ட்டு காயத்ரி ஒரு பக்கம் ரொம்ப கவலையோடு இருந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்மளுடைய அன்னபூரணி இருந்துட்டு அப்படி நடக்காதுன்றாங்க, என் பொண்ணுடைய வாழ்க்கை இப்படி அழிச்ச பைரவின்றாங்க. அதுக்கு பைரவி, அத்தை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, பார்க்கலான்ட்டு மாப்பிள்ளைக்கு எவ்வளோ கால் பண்ணுறாங்க, ஃபோன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணுறது, என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியல அப்படின்வாங்க. மாறனும் சம்பத்தம் இப்போ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நான் தான், மாப்பிள்ளைட்டுக்காரங்க இல்லை, அவ்வளோதான், அவன் போயிட்டான், இப்படி ஒரு பொண்ணை நம்ம ஏன் கல்யாணம் பண்ண காலம் ஃபுல்லாக கஷ்டப்படணும்னு நினச்சிருப்பான். யாருமே என்னை மீறி உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதனால் உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரிங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. காயத்ரி அழுகுறாங்க, டே எந்த காலத்தை கொண்டும் என் பொண்ணுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க, பாருங்கள் என் மச்சானுக்கு கையே இல்லை, உங்கள் பொண்ணுக்கு வாய் பேச முடியல, இது ரெண்டு ஒத்து போதில்லை, கல்யாணம் பண்ணிச்சலான்னு மாற சொல்லவும் ரொம்ப கோவப்பட்டு பைரவி அடிச்சிடுறாங்க. அப்போ சஞ்சய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டே நீங்கள் ஒழுங்காக இருக்க மாட்டீங்களா, ஏன்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. அதுக்கப்புறமா நம்ம சஞ்சய் ஏன் காயத்ரி கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்ட்டு பேசுவாங்க. அதுக்கப்புறம் சஞ்சயும் பைரவி சொல்கிறது கேட்டு பைரவி தான் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு, அவள் வீட்லையாச்சும் நம்ம காயத்ரி கூட சந்தோஷமாக இருக்கலாம், அதை வச்சு பிரச்சனை பண்ணி ஆறுமுகத்தையும் பைரவி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்புறம் சஞ்சய் பார்த்தீங்கன்னா
நான் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. அதை கேட்ட பிறகு அண்ணன் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. உனக்கு உண்மையிலேயே சம்மதமாப்பா, எனக்கு உண்மையிலேயே சம்மந்தம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் காயத்ரி அப்படின்றாங்க. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சஞ்சய். உன்னுடைய மனசு வேறு யாருக்குமே வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு காயத்ரியோடைய விஷயம் தெரிஞ்சுமே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன், நீ தான் நண்பா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஆறும்போதுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. ஏன்னா இவன் இந்த அளவுக்கு நல்லவன் கிடையாது, ரொம்ப மோசமானவன். ஆனால் இன்றைக்கி காயத்ரி அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்னா அதுக்கு காரணம் எதுவும் இல்லாமலாம் இருக்காது, கண்டிப்பாக ஏதாச்சும் காரணம் இருக்கும், என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துட்டுருக்காங்க. என்ன நடக்குதுங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கிட்ட வந்து சம்மதமானு கேட்கவும், இல்லை எனக்கு அது வந்து இங்கப்பா இந்த நிலமையில சஞ்சய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, ஆனால் நீ என்னடனா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் ஆறுமுகன்றாங்க. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ஒத்துக்கிறாங்க. உடனே ஆறுமுகத்தை பார்த்துட்டு சஞ்சய் நக்கலை சிரிக்கிறாங்க. பார்த்தல உன் தங்கச்சி இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சஞ்சய்க்கும் காயத்ரிக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சிருது. அப்போ தான் ஒரு விதத்தில் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ காயத்ரி ஒரு ஃப்ரெண்டவே நம்ம வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதாவது பைரவியோடைய ஃப்ரெண்டவே நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னு சொல்லிட்டு ஃபேமிலியை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இசைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அக்கா நான் ஆசைப்பட்டது நடக்காதே போயிடுச்சுக்கா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் காயத்ரியை நினச்சேன், ஆனால் எல்லாமே இப்படி ரிட்டனாக மாறிடுச்சுன்றாங்க. சரி விடுடா இசைக்கு, கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் மட்டும் சந்தோஷமாக இருக்க விட்டுருவோம்மா, நம்ம ஒவ்வொரு டார்ச்சரை கொடுக்கலாம்டா, நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு இருக்காதுடான்றாங்க. இங்கே பாரு உனக்கு ஒரு நல்ல பொண்ணு நான் பார்க்குறேன், இதெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணாத, அப்போ சொத்து அதெல்லாம் பார்த்துக்கலாம் விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கல்யாணம் நடந்தது இசைக்கும் மகாவுக்கும் பயங்கர கடுப்பாக இருக்குது. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ அது நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அது ரொம்பவே கடுப்பாகவும் வெறுப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுனால பைரவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஆறுமுகம் கல்யாணம் முடிஞ்சு வீட்டில் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. பைரவி இருந்துட்டு என்னாச்சு ஆறுமுகம், என்ன யோசிக்கிறேன், எனக்கு சந்தேகமாக இருக்குது உன் ஃப்ரெண்டு சஞ்சய் மேலே. ஆமாம் எப்போ பார்த்தாலும் நீ அவனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இரு சரியா, இங்கே பார் என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவன், தேவையில்லாமல் வந்து அவனை அது இதுன்னு சொல்லிட்டு நீ இது சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காதுன்றாங்க. அவன் காயத்ரியை கல்யாணம் பண்ணிக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ என்னடனா அவனை சும்மா சந்தேகப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சஞ்சய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஆறுமுகத்துக்கு ஒரு சின்ன சந்தேகம் தான், இவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக பண்ணியிருக்கான், என்னன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிந்து வந்து சிவா கிடைக்கணுன்றதுக்காக ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லாவே படிக்கிறாங்க. அந்த ஸ்னேகா அதை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பிளான் பண்ணுறாங்க ஸ்னேகா. ஆனால் ஸ்னேகாவால் என்ன பிளான் பண்ணியுமே அது நடக்கிறதில்ல, என்ன பிளான் பண்ணாலே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அப்புறம் ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டிக்கு நம்மளுடைய ஸ்னேகா அதாவது சிந்து சிவான்ட்டு எல்லாரும் போகிறாங்க. அப்போ சிந்து இதை குடிச்சிட்டு பயங்கரமாக டான்ஸ் ஆடினாலன்னு ஸ்னேகா அதாவது சிவா வந்து சிந்துவை வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வந்து லைட்டாக வந்து கூல்ட்ரிங்க்ஸில் அந்த லைட்டாக போதை மருந்து மாதிரி கலந்துருவாங்க. அதை கலந்து குடித்தா அவங்க ட்ரிங்க் பண்ண மாதிரி இருக்கும், அவங்க டான்ஸ் அப்படியே ஆடி எல்லாரும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும், சிவாவுமே வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா நம்ம சிவா வந்து சிந்து குடிக்கிறத வந்து எடுத்து குடிச்சிருவாங்க, சிந்து வேறு ஒரு நார்மல் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிருவாங்க. குடிச்சிட்டு நம்ம சிவா பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போதையான மாதிரி அந்த இடத்துல வந்து சிந்துவோட கையை பிடிச்சிட்டு டான்ஸ் ஆடுறது இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஸ்னேகா ஐயோ என்ன நடக்குதுங்க, சிவா மாற்றி குடிச்சிட்டானா, அந்த சிந்துக்கு வச்சிருந்த கூல்ட்ரிங்க்ஸை இவன் குடிச்சிட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்வாங்க. அப்புறமா சிந்து டாக்டர் ரூமுக்கு போகலாமா அப்படின்னு ரூம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஐயோ இவன் ரூமுக்கு வேறு கூட்டிகிட்டு போயிட்டா, ஐயோ என்ன நடக்க போகுது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. நாம் ஒன்று நினச்சா இங்கே வேறு ஒன்றும் இல்லை நடந்துட்டுருக்கு, நான் சரியான பைத்தியம், அந்த கூல்ட்ரிங்க்ஸை நான் செப்பரேட்டாக கொடுக்க சொல்லியிருந்தா இருந்திருக்குமே, இப்போ சிவா குடிச்சிட்டு அவன் ஃபுல்லாக போதை ஆகிட்டான், இப்போ என்ன நடக்கும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகிறாங்க. சிவா ரூமுக்கு போனதுமே சிந்து பார்த்திங்கன்னா டோரை லாக் பண்ணிடுறாங்க. டாக்டர் என்னாச்சு சிந்து, எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் சிந்து, நான் உன்னை அந்த அளவுக்கு காதலிக்கிறேன்றாங்க, என் உசுரே நீ தான் அப்படின்ட்டு போதையில் என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போ சிவா வந்து சொல்கிறது எல்லாம் சிந்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதை பிரமிச்சு போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற டாக்டர், ஆமாம் சிந்து ஸ்னேகாவை நான் விரும்பினேன் தான், ஆனால் ஒரு கட்டத்தில் எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு, நீ என்ன தான் போய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணாலையும் நான் உன்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறேன் சிந்துன்றாங்க. ஐ லவ் யூ சிந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களுடைய காதலில் அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சொல்லி
சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க கேட்க சிந்து அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா ஓயில சிந்து நீ வாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அப்புறம் அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா லைஃபவும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க. அவங்க வர்ற கோலத்தை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஸ்னேகா. ஐயோ இவனே இந்த கோலத்தில் வர, ஒரு வேளை நம்ம நினச்சி எல்லா விஷயம் நடந்துடுச்சோ, இல்லை அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க நம்ம ஸ்னேகா. ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்னேகாவை பார்த்துட்டு நம்ம சிந்து வேணும்னே ஸ்னேகா வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஸ்னேகா அப்படின்றாங்க, எனக்கு டாக்டருக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏண்டி சும்மா போய் சொல்லிட்டு இருக்கேங்கப்பா, புருஷன் முன்னாடிக்குள்ளே என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு, அதை தானே சொன்னேன், நீ ஏன் ஸ்னேகா அது கோவப்படுற, ஏன் புருஷன் கூட நான் ஒன்று சேர்ந்தேன், உனக்கு நான் அப்படி பற்றி தெரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு புகை வருது போல் அப்படின்னு செம்மையை வெறுப்பேற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸ்னேகா பைத்தியம் மாதிரி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இல்லை சிவா எனக்கு துரோகம் பண்ணி அவனுக்கு எப்படி மனசு வந்துச்சு, நான் தானே அவனுடைய பொண்டாட்டி, நான் தானே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழணும், இங்கே வேறு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி புலம்பி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி நடக்கக்கூடாது, எப்படியாச்சும் வந்து நம்ம வேறு ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்னேகா ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, நம்ம கன்சீவாக இருக்கிறதா சொல்லிட்டு சிவாவோடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது ஸ்னேகாவும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம் ஸ்னேகா இங்கே வந்திருக்கேன்னு மகா சொல்லவும், ஆண்டி என் வாழ்க்கையே போச்சு ஆண்டி அப்படின்னு சொல்லி அழுதுட்ருக்காங்க. சிவாவுக்குமே ஒன்றும் புரியல. மகா இருந்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அன்னபூரணியும் கேட்குறாங்க, ஏமா என்னாச்சுமா, வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி அழுதுட்ருக்க, என்னன்னு சொன்னாதானே தெரியும் அப்படின்றாங்க. சிவா என்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிட்டான்றாங்க. என்னது சிவா உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டானா, சிவா என்ன பண்ணான், எப்படி உன் வாழ்க்கை அழிச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. இது மாதிரி சிவா வந்து ஒரு நாள் ஃபுல் போதையில் இருந்தான். நான் எவ்வளோ சொன்னேன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாம் பார்த்துக்கலான்ட்டு, ஆனால் சிந்துவை கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னே அவன்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான். இப்போ வந்து நான் கன்சீவாக இருக்கேன், அவனுடைய குழந்தையை நான் வயிற்றில் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு ஸ்னேகா சொல்லவும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. உடனே மகா இருந்துட்டு என்ன சொல்கிறேம்மானுவாங்க, உண்மையை தான் சொல்கிறேன் ஆண்டின்றாங்க. நான் வந்து இப்போ செக் பண்ணி பார்த்தா நான் கன்சீவாக இருக்கேன், என்னுடைய குழந்தைக்கு காரணம் அப்பா வந்து சிவா தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கேட்ட உடனே அன்னபூரணி சிந்துண்டு எல்லாருமே அதிர்ச்சி. உடனே சிவா இருந்துட்டு இல்லை பெரியம்மா நான் அப்படி எதுவும் பண்ணலை, யாரும் நம்பாதீங்க அப்படின்றாங்க. சிவா இந்த விஷயத்தில் ஒரு பொண்ணு போய் சொல்லுவாங்கல்ல சிவா, என்ன சிவா நீ பேசிகிட்டு இருக்கேன்றாங்க. நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன் சிவா, உன்னுடைய குழந்தையே என்னுடைய வயிற்றில் நான் சுமந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இவ சொல்கிறது எதுவுமே உண்மையே கிடையாது அப்படின்றாங்க. இவ வேணும்னே சொல்கிறானுவாங்க. உடனே அன்னபூரணி இங்கே பாருமா, கண்டிப்பாக சிவா அப்படியெல்லாம் பண்ண மாட்டான், எனக்கு சிவாவை பற்றி தெரியும், சிந்து இருக்கும்போது எப்படி சிந்து கல்யாணம் பண்ணாதுக்கு முன்னே தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவோ சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே மாட்டாங்க, நம்மளுடைய அன்னபூரணியெல்லாம் நம்ப மாட்டாங்க. எனக்கு தெரியும் சிவாவை பற்றினுவாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாருமே நம்ப வச்சுறாங்க ஸ்னேகா. நான் அப்போ சொல்கிறது என்ன பொய்யா, ஒரு பொண்ணு இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாளா அப்படின்ட்டுலாம் சொல்லி மனசையே மாற்றிடுவாங்க. எல்லாருமே ஒரு கட்டத்தில் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. மகா இருந்துட்டு அக்கா ஒரு பொண்ணு இந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டாங்க, எனக்கு என்னவோ ஸ்னேகா சொல்கிறது தான் உண்மையாக இருக்கும் போல், சிவா தான் போதையில் இருந்திருக்கான்லக்கா, தப்பு பண்ணது சிவாக்கு எப்படிக்கா தெரியும், அதனால நம்ம சிவாக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க சிவா. அம்மா நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்கிறலம்மா, இந்த ஸ்னேகா தாம்மா பொய் சொல்லிட்டுருக்கா, உங்களுக்கு ஏமா புரிய மாட்டேங்குதுன்றாங்க. சிவா நீ தான் போதையில் இருந்திருக்க சிவா, உனக்கு எப்படி சிவா அது தெரியுன்றாங்க. ஐயோ அம்மா நான் சொல்கிறது உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது, இவ எல்லாருமே லூஸ் மாதிரி ஏமாத்திட்டுருக்கா அப்படின்னுவாங்க. எல்லாரும் நம்புகிற அந்த நேரத்தில் சிந்து இருந்துட்டு நான் உங்களை நம்புகிறேன் டாக்டர் அப்படின்னு ஒன்றே ரொம்ப சந்தோஷம், என்ன சொல்கிற சிந்து, ஆமாம் யார் என்ன சொன்னாலும் சரி நான் உன்னை நம்புகிறேன், ஏன்னா என் புருஷன் எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார், அதை நான் நிரூபிக்கிறேன்றாங்க. சிந்து நீ சிவாவுடைய மனைவின்றதுனால உன்னால் அதை ஏற்றுக்க முடியலாமல் தானே, ஆனால் நான் சொல்கிறது தான் உண்மை, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் எனக்கு தெரியும் என் புருஷனை பற்றி, அதனால் கண்டிப்பாக நான் என் புருஷனை வந்து சந்தேகப்பட மாட்டேன், என் புருஷன் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டே அப்படி நடந்துக்க மாட்டாங்க, ஏன்னா என்கிட்டே வந்து அவர் எப்படி இருக்காருன்னு தெரியும், அப்படி இருக்கும்போது மற்ற பொண்ணுங்கக்கிட்ட இப்படி இருப்பாருன்றது என்ன நிச்சயம், அது ஸ்னேகா கிட்ட அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை அவருன்றாங்க. இவ ஏதோ ஒரு பிளானோட தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கானுவாங்க. சரி ஆதாரம் இருக்கான ஆதாரத்தை நிரூபிக்கிறேன்றாங்க. நீ ஆதாரத்தை நிரூபிச்சுட்டே இரு, நாங்கள் ஸ்னேகாக்கும் சிவாக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோன்ற மாதிரி மகா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்து இருந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டிப்பாக நிரூபிக்க தான் போகிறேன், நீங்களும் அதை பார்க்க தான் போகிறீங்கன்ற மாதிரி சிந்து சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா இருந்துட்டு ரூம்க்கு வந்து சிந்துக்கிட்ட சிந்துன்னு எந்த ஒரு தப்பு பண்ணல சிந்து அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர் எனக்கு தெரியும், ஏன்னா அன்றைக்கி ஒரு பர்த்டே ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நீ ஸ்னேகாவோட பர்த்டே ப்ரோக்ராமுக்கு போனேன், அன்றைக்கி நீ நடந்துக்கிறத வச்சே வந்து நீ எப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுன்றாங்க. ஏன்னா அவங்க கூட க்ளோஸாக நெருங்கி வந்துமே வந்து நீ அவளை விட்டு விலகி இருந்த, ஏன்னா ஸ்னேகா தான் அந்த அளவுக்கு தப்பான ஒரு எண்ணத்தில் இருந்தால், ஆனால் நீ அப்படி ஒரு எண்ணத்தில் இல்லை டாக்டர், எனக்கு உன்னை பற்றி என்னன்றது நல்லா தெரியுன்றாங்க.
சொல்லுவாங்க. அது வந்து நீ சொல்லி எனக்கு புரியணுன்றது எதுவும் கிடையாது. ஏன்னா நீ எப்படின்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நான் நிரூபித்து கண்டிப்பாக அந்த கல்யாணத்தையும் நான் நடக்க விட மாட்டேன் டாக்டர், நீ கவலைப்படாதுன்னுவாங்க. சிவாவை போயிட்டு சிந்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது சிந்துன்றாங்க. ஏன்னா எங்கே அவள் சொல்லி எல்லாரும் இது பண்ணி நீ என்னை நம்பிடுவேன்னு நினச்சேன். ஆனால் என் அம்மா நம்பலை, பெரியம்மா நம்பலை, எல்லாருமே அவள் சொல்கிறத நம்புகிறாங்க. நான் சொல்கிறத யாருமே நம்பவே இல்லை. எனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரை விட நீ என்னை நம்புற பார்த்தியா, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டாக்டர். எனக்கு தெரியும் நீ எப்படின்ட்டு. நீ என் புருஷன் டாக்டர், நீ யாருக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ணியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே நான் ஆதாரத்தோடு கண்டுபிடிக்கிறேன். நீ இதை நினச்சி கவலையே படாதன்றாங்க. எப்போவும் உன்னுடைய சிந்து உனக்காக மட்டும்தான் இருப்பான், நீ எனக்கானவன் மட்டும்தான், யாருக்காகவும் அது உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து ரொம்பவே க்யூட்டாக பேசுனாங்க. சிவாக்கு சிந்து பேசுறது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. நம்மளை இவ்வளோ நேசிக்கிறா, யாரும் நம்பாத நேரத்துலையும் நம்மளுக்காக உறுதுணையாக இருக்கா சிந்து அப்படின்ட்டு சிவா அந்த விஷயங்களை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சிந்து பார்த்திங்கன்னா சிவா மேலே எந்த தப்பும் இல்லை, எப்படியாச்சும் நம்ம நிரூபித்து கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளே ஆதாரத்தோடு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து அந்த ஆதாரத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. சிவா மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை, ஸ்னேகா கன்சீவாக இருக்கிறதே பொய்யா இல்லை உண்மையான்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து போராடுறாங்க. சிந்து எல்லா உண்மையும் கண்டுபிடிப்பாங்களா, சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி நிரூபிக்க போகிறாங்களா, இல்லை லாஸ்ட் மினிட்ல அவங்களால நிரூபிக்க முடியாமல் சிவாவுக்கும் ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்க போதா அப்படின்றது அடுத்து வரக்கூடிய பிரமோவில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.